கேளடி கண்மணி. ஹாய், திஸ் இஸ் கேகே. இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறள் கத்துக்க போறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் தெய்வத்தை கூலி தரும். அப்படின்னா கடவுளால முடியாத விஷயத்தை கூட நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். இங்க கூட ஒருத்தர் அவரோட முயற்சியால ஒண்ணு பண்ணிருக்காரு. நீங்களே பாருங்களேன். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? எதுக்குடா ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம? சிங்கம்னு நான் சொன்னா? சுத்தி இருக்கவன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்கம் மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா நான் உனக்கு? ஐயா ரப்பி இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. அதனால இந்த கோப்பையை இவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்திருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா? அடிமாட்டு பயன். இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ? உலகேஸ்ல உள்ள போயிருவா. அந்த கப்ப அடி வாங்கினது நானு. அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில அடிச்சு கொண்டு முடியும். வீரனை வென்று இதுக்கு ஒரு ரெப்பரி வர போயா. கேளடி கண்மணி.